ஓம் சிவாய நம. கும்பராசி. ஸோ ஒரு கும்பராசிக்காரர்களுடைய கர்ம பாதிப்பு எப்படி ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னா, நீங்கள் நிறைய பேர்கிட்ட பேசியிருப்பீங்க, பழகிருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேர் வந்திருப்பாங்க, போயிருப்பாங்க. இதெல்லாம் நடந்தாலும் சில பேர் சில விஷயங்களுக்காக இக்னோர் பண்ணிடுவீங்க. ஆனால் நீங்கள் இக்னோர் பண்ண பர்சன் உங்களுக்கு உண்மையான ஒரு பர்சனாக இருந்திருப்பாங்க. அந்த டைமில் உங்களோட மென்டாலிட்டியோ உங்களோட சூழ்நிலையோ அவங்கள அவாய்ட் பண்ண வச்சுருக்கும். அப்படி நீங்கள் செஞ்ச அந்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் ஒரு மனசை வந்து தனிமைப்படுத்திடும். இந்த இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் அனுபவிக்கிறதுக்கு ரொம்பவே இருக்கவே முடியாது. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம அவங்க இது மாதிரி பண்ணியிருந்தா நமக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு ஆறுதலாக இருந்திருப்பாங்களே, நம்ம இப்படி தனியாக இருந்திருக்க மாட்டோமே, நம்ம வாழ்க்கையே கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிருக்குமே, இதெல்லாம் நிறைய அனலைஸ் பண்ணுவீங்க. எப்போனா காலம் போன பிறகு வாழ்க்கையில் அதிகம் நடந்தால் அவங்கள மாதிரி இல்லை யாரும், அவங்கள மாதிரி இப்போ யாரும் இல்லை, நான் தான் மிஸ் பண்ணிட்டேன், இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப நிறைய சொல்லும். ஸோ எல்லாரையும் பார்த்தாச்சு, எல்லாருமே வந்து இப்படி தான் அப்படின்னு. ஆனால் இதை தான் நீங்கள் ஒரு காலத்தில் ஒருத்தவங்க செஞ்சுருப்பீங்கன்றத அந்த டைமில் யோசிக்க மாட்டீங்க. ஸோ சில விஷயங்கள் வந்து நம்ம அனலைஸ் பண்ணாமல் இருப்போம், சில சர்க்கிளில் நம்ம மாட்டிக்கிட்டு இருப்போம். ஸோ இது எல்லாமே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளை அடுத்த கட்டத்துக்கு போக விடாமல் அப்படியே ட்ராபேக்காக கட்டி போட்டு வச்சிருக்கோம். ஸோ நிறைய கும்பராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் தத்தளிக்க வேண்டிய விஷயமே இதுதான். ஸோ இதெல்லாம் கும்பராசிக்காரங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணாலே போதும், உங்கள் வாழ்க்கையில் நிறைய சேஞ்சஸ் வந்துவிடும். கும்பராசிக்காரர்கள் அதிகமாக விநாயகரை வணங்க வேண்டும்.